வியாழன் அன்று இது 37 வியாழக்கிழமை நாம் சந்தித்திருக்கிறோம். வழக்கம் போல் ஊடக நண்பர்களை தயாராவரம் தோட்டம் வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, அத்தோட்டத்தில் வசிக்கும் நான் உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன். சென்னைக்கு போயிருந்தேன். பல்வெளி காரணமாக காட்டுவதற்கு எங்கே போனாலும் ஊடக நண்பர்கள் துரத்துட்டாங்க. நல்லாவே இருந்தது. அன்பு பாரதியார் இந்த சுதந்திரம் வாங்கிறதுக்காக பட்ட பாட்டை பற்றி அவருடைய கவிதைகளை எழுதுவார். என்ன எழுதுவார்னா, தண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். தண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். கருக திருவுளமோ என்றால் அது கருகி போய் அழியறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? கடவுளை பார்த்து சொல்கிறார் சர்வேசம். எண்ணமெல்லாம் நெய்யாக, எண்ணம் நாம் நினைப்பது எண்ணமெல்லாம் நெய்யாக, எம் உயிரினுள் வளர்ந்த என்னுடைய உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கியது அந்த வடிய திருவுளமோ, அது வடிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? திருவுளமோ அப்படி நடக்குமா அப்படின்னு உருக்கமாக அந்த பாடல் போகுது. நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பாரதியார் பாடலில். ஆக எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க, காற்று போகாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும்னு. காற்று அதே மாதிரி தான். நீங்கள் சளைச்சவங்க அல்ல ஊடகம். அதிலும் இன்றைய நவீன ஊடகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னே ஊடக நண்பர்கள் நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதுவாங்க. நான் நிறுத்தி சொல்லுவேன், அது எழுதுகிற காலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டி தூக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி, நீங்கள் பாருங்கள் எத்தனை இது இருக்கு. ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை. அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால் 14 பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய 34 அமைப்புகள்.
நான் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அழகா இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும், என்ன தீர்ப்புன்னு கேளுங்க. என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை வளர்ப்பது, அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான். பதினாலு பஞ்சாயத்துகளோடு இப்போ நான் சொன்னேன், அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக ஆகியது. அதில் வந்த ஒருவர், சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னார். உண்மை. ஏதோ யாருக்கு நேரம் சரி இல்லையோ, இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.